கைலாச நாடு எங்கே இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணி சார் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி இதெல்லாம் எப்படி திடீர்னு இந்த ஐடியா தோணுச்சு? அதாவது செகண்ட் லாக்டவுனில் ஹோட்டல் கண்டிப்பாக கைலாசால வருது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அது மதுரையோட பெருமை, அது வேல் லெவலில் பெருமை ஆயிடுச்சு. 55 நாட்டில் பிரபலமாயிடுச்சு. எந்த நடிகருமே சேர் போட்டு உட்கார முடியல. ஆமாம், ஆரம்ப காலத்து பயப்படுறாங்க. நீ ஒரு ஆள் தான் டைரக்டர் சார் சேர் போட்டு உட்கார சொல்லுங்க. என் கூட தான் ஃப்ரீயாக பேசிட்டு இருந்தேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காலேஜ் பேசுகிறேன். இன்றைக்கி பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ வந்திருக்கோம். அது யார் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மதுரைனாலே ஒரு மிகப்பெரிய அடையாளம் கோயில் நகரம், இந்த மாதிரி தூங்கா நகரம், இந்த மாதிரி பல பேர் உண்டு. ஆனால் மதுரைனாலே இந்த ஹோட்டல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரையில் ஹோட்டல் ஜாம்பராஜில் பெரிய ஒரு ஜம்பவான இருந்திருக்கீங்க, இதுவரை இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் புரோட்டா வேர்ல்டு லெவலில் பேசப்பட்டது. திடீர்னு அந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு? அதாவது கொரோனா காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் சில பேர் மாஸ்க் போடணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். ஆனால் சில பேர் வந்து மாஸ்க் போட்டிருந்தாங்க, பல பேர் போடாமல் இருந்தாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு தோணுச்சு. அதனால் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், புரோட்டாவை மாஸ்க் வடிவில் போட முடியுமான்னு. இது என்ன சார் கஷ்டம், போட்டுடலாம் சார்னாரு. அதனால் மாஸ்க் புரோட்டான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினோம். கிட்டத்தட்ட சேனல் ஒரு 60 சேனலில் இல்லை எங்கள் அந்த டயத்தில் உங்கள் சேனல் உங்கள் நம்ம ஹோட்டலோட வீடியோஸ் தான் நிறையா பயங்கர டிமாண்ட் ஆச்சு. வரிசையில் நின்னாங்க. அந்த ஒரு புரோட்டா 50 ரூபான்னு கொடுத்தோம். வரிசையில் நின்னாங்க மக்கள் அந்தளவுக்கு. கைலாச நாடு எங்கே இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணி சார் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி இதெல்லாம் எப்படி திடீர்னு இந்த ஐடியா தோணுச்சு? அதாவது செகண்ட் லாக்டவுனில் கைலாசா நாட்டிலேருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கைலாசாவில் ரிசர்வ் பேங்க் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ என்னடா இது, இங்கே பூரா கொரோனாவாக இருக்குது, நம்ம ஏன் கைலாசாவில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்போ அப்படின்னு சொல்லி லெட்டரில் டைப் பண்ணி ப்ரெஸ்ஸில் கொடுத்தேன். நானும் கைலாசால ஹோட்டல் வைக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு. உடனே எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸ், இந்த மாதிரி கைலாசாவில் ஹோட்டல் கேட்டு டெம்பிள் சிட்டி குமார் கடிதம் அப்படின்னு ஒரே ஃப்ளாஷ் நியூஸ். அதில் வைரல் ஆச்சு சார். அது பயங்கர வைரல் ஆச்சு. சரி, நான் அதோடு விட்டுட்டேன். நைட்டு 10 மணிக்கு லைவில் அவரே தோன்றிடுறார். நித்யானந்தாவே தோன்றி என் பெயரை 15 முறை உச்சரிக்கிறார். முகவரியோடு டெம்பிள் சிட்டி குமார் என்கின்ற ஒருவர் அன்பர் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கீங்க. இந்த கைலாசால உங்களுடைய டெம்பிள் சிட்டி ஹோட்டல் திறப்பதற்கு அனுமதி வேண்டி காத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய கடிதத்திற்கு நன்றி. 1/4 மணி நேரம் என் கூட லைவில் பேசுகிறார் டிவி சேனல்லாம். இந்த மாதிரி டெம்பிள் சிட்டி குமாருங்கிற அன்பர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக நான் நாடு ரெடி பண்ண உடனே டெம்பிள் சிட்டிக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். இதை எங்கள் நாட்டு கல்வெட்டிலேயே எழுதி வச்சிடுறேன். மதுரை, காஞ்சிபுரம் மட்டும்தான் நான் வந்து திருவண்ணாமலை, இந்த 3 ஊர்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால் உங்கள் ஹோட்டல் கண்டிப்பாக கைலாசால வருது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அது மதுரையோட பெருமை, அது வேல் லெவலில் பெருமை ஆயிடுச்சு. 55 நாட்டில் பிரபலமாயிடுச்சு சார். அது போக இப்போ நம்ம மதுரையில் எங்கிட்டு போனாலும் நிறைய கோயில்கள் தான் பார்க்கலாம்னு நம்ம ஹோட்டலில் தான் அதிகமாக பார்க்கலாம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட மதுரை மக்களே கிடையாது, அப்படி தான் சொல்லணும். இப்போ இன்றைக்கி ஜெயிச்ச டெம்பிள் சிட்டி குமார், டாக்டர் குமார், அதெல்லாம் வேறு சார். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த டெம்பிள் சிட்டி எப்படி யோசிச்சு எப்படி வந்தது, அதுக்கான முயற்சி என்ன சார்? இல்லை, எங்கள் அப்பா வந்து ஹோட்டல் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். ஓகே. எல்லாருமே அந்த ஹோட்டலில் தான் இருந்தோம். அதற்கு அப்புறம் வந்து வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் என் அண்ணனும் சுப்ரமணியன் சேர்ந்து தான் மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் கிடச்சிச்சு. அப்போ தான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மதுரையுடைய பேரே வச்சா நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து பொதுவாக சரவணபவான், ஆரியபவான் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட்டு வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் தூங்கா நகரம்னு வைக்கலாமா இல்லை டெம்பிள் சிட்டின்னு வைக்கலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிவிட்டு ஜாதகத்தின் அடிப்படையில் பேர் பொருத்தம் பார்த்து வைக்கப்பட்டது தான் டெம்பிள் சிட்டி. இதை நீங்கள் அப்பயே முடிவு பண்ணது தான் டெம்பிள் சிட்டிங்கிறது, நீங்கள் அண்ணனும் சேர்ந்து முடிவு பண்ணது? ஆமாம்.
டெம்பிள் சிட்டி தான் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி வச்சோம். ஆரம்பத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. இது எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும், நேமே சரியில்லையே அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் அப்போயே சொன்னேன், உறுதியாக வந்து டெம்பிள் சிட்டினா இனிமேல் ஹோட்டல் தான் அப்படின்னு கொண்டு வர முடியும் அப்படின்னு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேலஞ்சு பண்ணிட்டு தான் இதில் இறங்கினேன். இறங்கின உடனேயே 11 வகையில் காஃபி, 101 வகையில் தோசை, 201 வகையில் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்தோம். ஓகே. உணவு வகைகளின் இமயம் அப்படின்னு அமுத சுரப்பியிலேருந்து அன்றைய நடிகை சினேகா, அன்றைக்கி அவங்க தான் பெரிய ஸ்டார், ஆமாம் சார், அவங்க மூலமாக அவார்டு கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் இந்த பேர் வச்சா ஓகே இது செட் ஆகாத வைக்கணும்னு ஆப்போசிட்லேருந்து பார்த்தவங்கெல்லாம் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி சார் பார்க்குறாங்க? கரெக்ட், சரியான கேள்வி. அவங்களே வந்து என்கிட்ட இப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பே அந்த பேர் தான், இந்த டெம்பிள் சிட்டின்னு வச்சது தாங்க இன்றைக்கி உங்களுக்கு மாசு. ஒட்டு முத்தைய படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் சார் உங்களுக்கு கொடுத்துருக்கு? அதுவும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நான் ஒரு முக்கியமான ரோலு அரசியல் தலைவர் ரோல்னு சொன்னார். போனதுக்கப்புறம் தான் பிளாக் ஷர்ட் போட்டுட்டு ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க. அப்போ டைலாக்கை காமிச்சாங்க. டைலாக் பார்க்கும் பொழுது தான் இது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய டைலாக்கு அப்படின்னு. ஆனால் பாசிட்டிவாக அருமையாக இருந்தது. ஏதாவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த அவங்க அரசியல் அறிவிச்சிருங்களேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே. அப்போ நான் அப்படியே யோசித்தேன் டைரக்டர்கிட்ட, என்ன சார் இது அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. பாசிட்டிவாக தாங்க சார் கொடுத்துருக்கேன். உங்களால் தான் அவர் வந்து சுயேட்சையில் நிற்பார் கவுண்டமணி. உங்களால் நீங்கள் ஆதரவு கொடுக்கறனால, எந்த கட்சிக்குமே ஆதரவு கொடுக்காத நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் அவர் ஜெயிக்கிறதாக படம். ஸோ இந்த படத்தில் மெயினானதே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த சீனை ரொம்ப அருமையாக நடித்து முடித்தேன். பூரா அதே மாதிரி படம் பார்த்துட்டு அந்த ஓப்பனிங் ஷோ முதல் நாள் மதுரையில் கோபுரம் சினிமாஸில் என்னுடைய ஆசிரியர் யார் நீ நடிக்க தான் போவேன்னு சொல்லி அனுப்புனாரோ அவர் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதில் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிற அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு. டெம்பிள் சிட்டி குமார் சார் வந்து என்னுடைய மாணவர், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு, சூப்பர் சூப்பர் சார் சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டினார். இதுவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சக நடிகர்கள்லாம் எப்படி சார் உங்களை பார்த்தாங்க? நான் ஒரு புது நடிகராகவோ ஒரு சாதாரண நடிகராகவோ போயிருந்தா கண்டிப்பாக எனக்கு இந்த மரியாதை கிடச்சிருக்காங்க. ஏற்கனவே தொழில்துறையில் சாதித்ததாலையும் அவங்க எல்லாருமே மதுரைக்கு வரும்பொழுது டெம்பிள் சிட்டியில் சாப்பிட்ருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால் என்னைய பெரிய ஓனராக தான் பார்த்தாங்க. அதனால் எல்லாருமே நல்ல மரியாதை. அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், ஈவன் கவுண்டமணி சார் பக்கத்தில் எந்த நடிகருமே சேர் போட்டு உட்கார முடியல. ஆமாம், ஆரம்ப காலத்துக்கு பயப்படுறாங்க. என் ஒரு ஆளை தான் டைரக்டர் சார் சேர் போட்டு உட்கார சொன்னார். என் கூட தான் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தார் கவுண்டமணி சார். ஆமாம், கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சது. சாரை இன்டர்வியூ எடுத்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. பிஎம்ஆர் ப்ரொடக்ஷனில் வந்து காளிதாஸ், நன்றி, வணக்கம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் நேயர்கள் அனைவருக்கும், முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் டெம்பிள் சிட்டியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.